நீங்கள் இன்னும் சோப் யூஸ் பண்ணுறீங்களா ஃபேஸ்க்கு? ஐயோ போச்சு போங்க. இதுதான் நீங்கள் பண்ணுற பெரிய மிஸ்டேக்கே. நம்ம பெருசாக ஸ்கின் கேரு அது இதுன்னு யோசிப்போம். ஆனால் மெயினான விஷயம் நீங்கள் யூஸ் பண்ணுற சோப்னால உங்கள் ஃபேஸ் என்ன ஆகுதுன்னு தெரியும். ஸோ ஆக்சுவலாக என்ன பண்ணோம், சோப் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், முகம் வந்து அழுக்கெல்லாம் எடுக்கணும், க்ளீனாக இருக்கணும், பிரைட்டாகனு எடுப்போம். ஆனால் அது வெறும் அந்த டர்ட்டை மட்டும் எடுக்கிறதில்ல, உங்கள் முகத்தில் இருக்கிற நேச்சுரல் ஆயில், நேச்சுரல் ஹைட்ரேஷன், ஈரப்பதம் எல்லாத்தையுமே எடுத்துருது. அப்படி எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா, உங்கள் முகம் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா சுருக்கம் விழுந்துடும். சீக்கிரமாகவே வந்து 30லேயே 50 மாதிரி ஆகிடும். இதுதான் சீக்கிரமாக ஏஜிங் ஆகிறதுக்கான மெயின் ரீசனாக அமையுது. சரிங்களா? ஸோ அப்போ அதுலேருந்து என்ன பண்ணலாம், நான் ஒரு ட்ரிக் வச்சுருக்கேன். அது என்ன ட்ரிக்குன்னு பார்க்கலாமா? இப்போ இதில் பாருங்கள், என் ஃபேஸில் எதுவுமே இல்லை. ஃபேஸ் பயங்கர டல்லாக இருக்குது, டேனாக இருக்குது. அப்புறம் ஒன்று கண்டுபிடிச்சிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நான் யூஸ் பண்ணுற கிளென்சர். சரிங்களா? ஸோ எப்பயுமே உங்கள் ஃபேஸ்க்கு பொறுத்த வரைக்கும் வந்து சோப் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம கிளென்சர் யூஸ் பண்ணும்போது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா கிளென்சர் என்ன பண்ணால் டீப்பாக க்ளீன் பண்ணி கொடுக்கும். உங்களோட ஒவ்வொரு லேயர் வைஸாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு ஹைட்ரேஷனும் நேச்சுரல் ஆயிலும் பத்திரமா அப்படியே வச்சுருக்கும். சரி, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற கிளென்சர். இது வந்து கொஞ்சோண்டு மினிமல் எடுத்தாலே போதும். ஒரு ட்ராட் மாதிரி வச்சு நம்ம வந்து வெறும் ஃபிங்கர் டிப்பில் சர்க்குலேட்டரி மோஷனில் பண்ணணும். சரிங்களா? எப்பயுமே பாமில் வைக்கக்கூடாது. ஏன்னா அப்போ வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும். ஏன்னா ஹீட் அதிகமாக இருக்கும். ஸோ இப்படி பண்ணும்போது வந்து ஃபிங்கர் டிப்பில் மட்டும் மசாஜ் பண்ணும்போது நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணி அவங்க அழுக்கு எல்லாமே எடுத்து கொடுத்துரும். ஆனால் நான் சொன்ன மாதிரி உங்களோட ஹைட்ரேஷனை பத்திரமா வச்சுருக்கும். அப்போ வந்து ஹைட்ரேஷன் வச்சுருக்கும் போது அப்போ உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ஏஜிங் சைன்ஸ் வராது. அதே மாதிரி ஃபேஸ் நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணாலும் ஒரு ஃபேஷியல் பண்ண லுக் கொடுக்கும். நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கொடுக்கும். உங்களுக்கு வந்து பிஃபோர் ஆஃப்டர் இமேஜ் கூட நான் காமிச்சிருவேன் பாருங்கள். உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி பெஸ்ட்டு கிளென்சர் வேணுமா? அப்போ மறக்காமல் நான் டிஎம் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி கிளென்சர் நான் கொடுக்குறேன். ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏஜிங் வராமல் தடுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.